அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் சமூக நீதி அப்படின்ற பாடம் இருக்குது. ஸோ அந்த படத்தை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 வினாக்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பாடத்தில் போவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பாக்ஸை தாங்க நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமைகள். அதாவது வந்து அப்போ வந்து சென்னை மாகாண அரசு இருந்துச்சு. அந்த சென்னை மாகாண அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1885 தான் தாழ்த்தப்பட்டோருக்கான நிதி உதவி திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசே வந்து சில தாழ்த்தப்பட்ட பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து அந்த பள்ளிகளை திறந்து வச்சாங்க. எப்போ 1885 காலகட்டத்தில். ஸோ அந்த காலகட்டத்தில் செங்கல்பட்டில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் யார் அப்படின்னா திரிமன்கீரை. சரியாங்க, ஞாபகம் வச்சுக்கணுங்க. அந்த காலத்தில் அதாவது வந்து 1885 காலகட்டத்தில் செங்கல்பட்டில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் வந்து திரிமன்கீரை. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை வந்து நீங்கள் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஸோ அந்த அறிக்கையில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு, ஸோ இது கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூகம் பொருளாதார ரீதியாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. கல்வி அவங்களுக்கு மறுக்கப்படுது. நிலங்கள் அவங்களுக்கு வழங்குறது கிடையாது. வீடுகள் கூட அவங்க என்ன பண்ணக்கூடாது, கட்டிக்கொள்ள அனுமதி தர்றது கிடையாது. ஸோ இதனால் நிறைய நிலம் வந்து வேண்டுமென்றே வந்து என்ன பண்ணப்படுது, அதாவது வேணுக்குனே வந்து அவங்க நிலத்தை வந்து தரிசாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த நிலங்கள்லாம் நல்ல நிலங்களாக நம்மளால் வந்து மாற்ற முடியும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தாழ்த்தப்பட்டவருக்கு நிலங்களை வழங்குங்க. நிலங்களை வழங்கி அவங்கள வந்து விவசாயம் பண்ண வச்சு பொருளாதாரத்தில் வந்து அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கு நீங்கள் உதவுங்க அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அறிக்கையை பரிசீலனை செஞ்ச அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 1892 ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து பிரித்து வழங்குச்சுங்க. அந்த நிலத்துக்கு பேர் தான் பஞ்சமி நிலம். சரிங்களா? ஸோ 1892 2ன்னு முடியுது. அப்போ 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு பிரித்து கொடுத்தாங்க. அந்த நிலம் பஞ்சமி நிலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பள்ளிகள் வந்து ஆரம்பித்து கொடுத்தாங்க அரசாங்கமே. ஸோ அரசு வந்து அதை பஞ்சமர் பள்ளி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ பஞ்சமர்னு சொல்கிறோம்லங்க. ஸோ அந்த பஞ்சமர்னால் என்ன அப்படின்னா, வைதீக முறைப்படி 4 வர்ணங்களுக்கும் வெளியில் நிற்கக்கூடிய ஒரு நபரை தான் வந்து நம்ம பஞ்சமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாங்க? ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப அவங்கள வந்து அதாவது வந்து